கேட்கறாங்க திமுக 30 நாள்ல இவர் என்ன வந்து செஞ்சுட்டாரு 30 நாள்ல. நான் சொல்றேன், சினிமா துறையில் ரெட் ஜெயின் ஒரு நிறுவனம் எல்லா தேட்டரையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு வாரம் ரிலீஸ் பண்ணாங்க. ஏன் இந்த 4 வாரத்துல படத்தை ரிலீஸ் பண்ணல ரெட் ஜெயின்? சொல்லுங்க சொல்லுங்க. அரசு மாறிடுச்சு, மிரட்ட முடியாது. எங்க போச்சு ரெட் ஜெயின் கம்பெனி? உதயநிதியோட பிள்ளையோட கம்பெனி எங்க போச்சு? ஏன் மிரட்ட முடியாது? கமர்ஷியல் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட், இபி டிபார்ட்மெண்ட் மிரட்ட முடியாது. ரெட் ஜெயின் நிறுவனம் பிடிபட்டுச்சா? இன்னைக்கு எல்லா சினிமா தயாரிப்பாளர்களும் எல்லா நடிகர் நடிகைகளும் சந்தோஷமாக தொழில் செஞ்சுட்டு இருக்காங்க, எந்த விதமான இன்டர்ஃபியர் பண்ணாம. கண்டிப்பா நல்லதுதான். 2 படம் இன்னைக்கு பிளாஸ்ட்னு ஒரு படம் எந்த படம்னே தெரியாம வந்து இவ்வளவு பெரிய சக்சஸ் ஆயிருக்குல்ல. அதுக்கு முன்னாடி அந்த ஃப்ரீடம் இல்லையே, தியேட்டரை கண்ட்ரோல் பண்றதுலேருந்து எல்லாமே இருந்தது. இப்போ அந்த ஃப்ரீடம் மக்கள் அந்த திரைத்துறை கிடைச்சிருக்கு. சிஎம் வந்த நேரம் சினிமாவுக்கு நல்லா இருக்கு. 2 படம் பெரிய ஹிட் ஆயிருக்கு. கருப்பு பெரிய ஹிட்டு, பிளாஸ்ட் பெரிய ஹிட்டு. அடுத்து வந்த பாண்டியராஜ் சார் படமும் பரிமளாவுக்கும் ஓரளவுக்கு போயிருக்கு. இவங்க எங்கள் படமும் போகும்னு நினைக்கிறேன். ஸோ நல்லா தான் இருக்குது சினிமா.